வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது நடிகர் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படத்துல டொவினோ தாமஸ் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு. ஒரு நடிகனோட டவுன்ஃபால மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அந்த நடிகன் வேற யாருமே இல்ல, டொவினோ தாமஸ் தான். இவர் டேவிட் படிக்கல் அப்படின்ற ஒரு கேரக்டரா இதுல நடிச்சிருப்பாரு. அந்த டேவிட பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வலம் வந்துட்டு இருப்பாரு. ஏகப்பட்ட ஹிட் படங்கள் கொடுத்திருப்பாரு. இவரோட லைஃப் ஸ்டைல் அப்படின்றதே பயங்கர வித்தியாசமா இருக்கும். ட்ரக்ஸ், பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாஷான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அண்ட் பயங்கர அரகண்டான ஒரு நேச்சராகவுமே இருப்பாரு. அந்த அரகன்சினாலேயோ என்னவோ தெரியாது, தொடர்ச்சியா அவருக்கு 3 படங்கள் அப்படின்றது ஃபிளாப்பா அமைஞ்சிரும். கண்டிப்பா ஹிட் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு டெஸ்பிரேஷன்ல இருப்பாரு. அந்த டைம்ல தான் கோஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கராரான டைரக்டரோட ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அவர் வந்து இவரை செட்ல வச்சு பயங்கரமா மொக்க பண்ணி அமைச்சிடுறாரு. உங்களுக்கு இதனால கடுப்பாகிற அவர் அந்த செட்டை விட்டும் போயிடுறாரு. அண்ட் தன்னோட நடிப்போட திறமையை எப்படியாவது வெளியே காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆக்டிங் கோச் வச்சுக்கிறாரு. அந்த ஆக்டிங் கோச் தான் ஷோபின் ஷாகிர். அந்த ஆக்டிங் கோச் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அண்ட் இவருக்கு அந்த நடிப்பு அப்படின்றது வந்துச்சா இல்லையா, இவரோட ஈகோ அப்படின்றது கம்மியாச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட பிளாட் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக், அதே நேரத்தில் ரிலவெண்ட்டான ஒரு பிளாட்டாக எடுத்திருப்பாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய ஹீரோஸ் பார்த்துருப்போம். தொடர்ச்சியா நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துருப்பாங்க. சடனா ஒரு டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியை விட்டே காணாம போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டவுன்ஃபாலை தான் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அண்ட் இதில் இவங்க சொல்ல வந்த அந்த மெசேஜ் அப்படின்றதுமே வந்து ஒரு சூப்பரான மெசேஜ். என்னைக்குமே ஒரு மாதிரி டவுன் டு எர்த்தா, என்னைக்குமே மற்றவங்க கிட்ட கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடோட இருக்கணும். எனக்கு எல்லாமே தெரியும், நான் தாண்டா பெரிய ஆளு அப்படின்ற மாதிரியான அந்த ஈகோவோட இருந்தா நம்ம சீக்கிரமாவே அழிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜுமே இதில் சொல்லியிருப்பாங்க. டொவினோ தாமஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. ஆரம்பத்தில் அந்த அரகன்சியை காட்டுறதா இருக்கட்டும், நடுவில் ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறதா இருக்கட்டும், அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த நடிப்பை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த எண்ட் சீக்வன்ஸுக்கும் இவரோட பர்சனல் லைஃப்க்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரியான சில காட்சிகள் அமைச்சிருப்பாங்க. அதுவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆல்சோ அந்த டொவினோ தாமஸோட லைஃப் ஸ்டைலை ஆரம்பத்தில் காட்டினது அப்படின்றதுமே அந்த பாஷான லைஃப் ஸ்டைலை ரொம்ப நீட்டாகவே வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு வித்தியாசமான படம் தான். பட் பிரச்சனை என்னன்னா, இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சில சீக்வன்சஸ் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சினிமாட்டிக்கா இரலவெண்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா அந்த ஃபேன் ஒருத்தன் வந்து சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி கால் பண்ணுவான்ல, அதை சுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் செயற்கைத்தனமா தான் இருந்துச்சு. ஆல்சோ இதுல ஷோபின் ஷாகிர் வந்து ஆக்டிங் கோச்சா வருவாரு. ஆக்டிங் கோச் அப்படின்னும் போது அவர் ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் இதுல பண்ணி காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். பட் அந்த மாதிரியான காட்சிகள்லாம் எதுவுமே பெருசா இல்ல. பெரிய லெவலில் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஆக்டிங் கோச் அப்படின்ன உடனே ஜிகிர்தண்டால வர அந்த குரு சோமசுந்தரம் கேரக்டர் தான் ஞாபகம் வருது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக நிறைய சீக்வன்சஸ் அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. பட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இல்லை. ஆல்சோ இதில் பாவனாவோட ரோல் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே நேச்சுரலாக ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸோட அமைச்சிருந்தாங்கன்னா இந்த படம் சூப்பர் படமாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் இது வந்து ஒரு டீசென்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டாக சில காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.